உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது கரெக்டாக. நம்ம பார்க்கிங்ஸ் வந்து அங்கே சூப்பராக இருக்கும். கேரவன் பார்த்தீங்களா? இல்லை கேரவன் இல்லை, அது என்ன பெட் போடுன்னு நினைக்கிறேன். சம்திங்ஸ் ஏன்டா நட்டா மணி காட்டுறான் உன்னை பெருமைப்படுத்தணும். இவன் தான் எனக்கு வீடியோலாம் இப்போ சூப்பராக எடுத்து கொடுக்கும். டே திஸ் இஸ் இவன் தான் என்னோட தம்பி. ஸோ எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது. அதனால தான் நான் இவனை டேக் பண்ணுறேன். இவனுக்குள்ளே அப்படி ஒரு அபார திறமை இருக்குது. அதனால தான் அவனை நான் டேக் பண்ணுறேன். ஃபோட்டோஸும் சூப்பராக எடுத்து கொடுப்பான். சம்டைம்ஸ் நம்மளுக்கு அழகாக காமிப்பானா, நானே மெய் சிலிர்த்துருவேன் என்னையே பார்த்து. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஜூம் பண்ணி பார்த்து நானே மெய் சிலிர்த்த தருணம், வா அப்படின்னு சொன்ன தருணம் எல்லாம் இருக்குது. ஏன் ஜீவி இப்படி பேய்மா இருக்கீங்கன்னு கேட்காதீங்க, தலை வலிக்குதுங்க எனக்கு. ரொம்ப கேட்சி கிளிப்ஸாக இருந்தாலோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, நிறைய டைட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேண்ட் போட்டாலோ இல்லை கொண்டை போட்டாலோ இந்த சைனஸ் ப்ராப்ளம்க்கு ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ண முடியாது, டைட்டாக எதுவும் போட முடியாது. நீங்கள் ஒர்க் அவுட் வீடியோஸ் பார்க்கும்போது சரி, நிறைய ஷோஸில் என்ன பாருங்கள், நான் பாட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன். ஏன்னா முடியாதுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை கேட்டு பாருங்கள், இந்த இடம் வலிக்கிறதுனால அப்படியே ஓப்பன் ஹேரில் தான் இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை இப்படி தான் பார்த்தாகணும். கொடுமை இல்லை, இதுதான் ரியாலிட்டி அண்ட் ப்ராக்டிக்கல். அவன் என்னன்னு கேட்குறான், அதுதான் பருப்பி, இவர் ஒரு கருப்பி. ஸோ இப்போ கூட வந்தாங்க, கொண்டாங்க, நான் வீடியோ எடுத்தேன். 2 பேருமே நீங்கள் கேட்டு பாருங்கள், அவனை கூட கேளுங்க. நாங்கள் 2 பேருமே எதையுமே பிளான் பண்ணாமல் தான் பண்ணுவோம். இம்மீடியட்டாக போயிட்டு இந்த பக்கம்டான்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ரிஹர்சல் கூட பார்க்க மாட்டாங்க. அவனும் எதுக்குமே இப்போ வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ அவனும் ரிஹர்சல் பார்த்தது கிடையாது. நானும் ரிஹர்சல் பார்த்தேன்னா அது உட்படாது. ஆன் த ஸ்பாட் என்ன பண்ணுறோமோ யோசிக்காமல் பண்ணும்போது தான் அது வந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். அது எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாமே சிங்கிள் ஷாட்ஸ் தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால் சம்டைம்ஸ் இயற்கைக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கும்போது மட்டும்தான் நாங்கள் ஒன்மோரே போவோம். மத்தியானம் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மோர் வருதோ இல்லையோ, நாங்கள் ஒரு 1 மோர் வந்து லொக்கேஷன்ஸ்க்காக போயிடுவோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி அவனை நான் காமிச்சு கொடுத்துட்டேன். ஓகே மோனிகா, நீங்கள்லாம் கேட்டீங்க இல்லையா, பெருமையாக சொன்னீங்களா? இதுக்காகலாம் நான் பெருமையாக சொல்ல, உண்மையை தான் சொன்னேன். இப்படிலாம் கொடுத்தா இது வாங்கி திங்கிறதுக்கு தான் பெருமையாக சொல்லணும்னு நினச்சேன். இத்தனை வருஷத்தில் 1.5 வருஷத்தில் இன்றைக்கி தான் அந்த கார் பார்க்கிங்குள்ளேயே வரேன். பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் ஷீட்டில் பார்க்க. ஓகே பாய், கிளம்பிட்டேன். போதும். இப்போ அந்த வீட்டான போயிட்டு போகணும். ஆமாடா, அந்த வீட்டுக்கு போயிட்டு போகணும். ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகணும்.